கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு பேரருள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்து, அதிலும் குறிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமான அருளுக்குரிய உம்மத்தில் நம்மை எல்லாம் கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் அவதரிப்பதற்கு இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து, அந்த மாதத்திலே நம்மை எல்லாம் அந்த நபியின் மீது புகழ் மாலை பாடக்கூடியவர்களாகவும், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவருடைய மகத்துவத்தையும் உயர்வையும் பேசக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மீலாது விழாவின் நோக்கம், மக்சத், நம்ம பள்ளிவாசலில் மதிப்பிற்குரிய சங்கைக்குரிய அல்ஹாஜ் ஹசரத் பிலால் ஹசரத் கிபிலா அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் மொஹல்லாவில் முக்கியஸ்தர்களும் இந்த மீலாது விழாவை ஒவ்வொரு வருடமும் மொஹல்லாவில் உள்ள உலமாக்களை கண்ணியப்படுத்தும் முகமாக, இப்போ நாங்கள்லாம் வெளியே 4 இடங்களுக்கு போகிறோம், 4 இடங்களுக்கு போய் பேசுகிறோம். இருந்தாலும் கூட நாங்கள் எங்கு வார்த்தெடுக்கப்பட்டோம், எங்கு நாங்கள் உருவாக்கப்பட்டோம், எங்கு நாங்கள் அலீஃப் பே தே சே என்று எங்களுடைய ஹசரத் இஸ்மாயில் சாச்சா ரஹமத்துல்லா அலைஹி எங்களுக்கு இந்த இல்மை போதித்து கொடுத்தார்களோ, அந்த பள்ளியில் பேசுவது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த கண்ணியமாகவும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தாகவும் ஒரு நன்றியாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எங்கே நம்ம போய் பேசினாலும் சரிதான், நாம் எங்கு பிறந்து வளர்ந்தோமோ அந்த முஹல்லாவில் ஒரு நபருக்கு பேசினாலும் அது மிகப்பெரிய ஒரு உயர்வானதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் உலமாக்களை அழைத்து கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நிர்வாகிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. இந்த பயானை மதித்து வந்திருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வான ஒரு ஷஃபாஅத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களை விட்டு மறைந்த முன்னோர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் இந்த பயானுக்கு வர முடியாமல் வேலை நிமித்தமாக வெளியே சென்றிருப்பார்கள், அவசரத்தின் காரணமாக, அவர்களுக்கும் இந்த உயர்வான ஷஃபாத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மீலாது விழாவின் மக்சத் என்ன? அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் அது குறைவுதான். இப்போ ஒரு மனுஷன் 80 வருஷம் வாழ்றாரு, அல்ஹம்துலில்லாஹ். 90 வருஷம் வாழ்றாரு, அல்ஹம்துலில்லாஹ். 100 வருஷம் வாழ்றாரு. அவர் வீட்டில் இருக்கிறாரு, இல்லை பள்ளியில் இருக்கிற வைங்களேன், அப்போ ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டாலும், அவர் 100 வருஷம் வாழ்ந்திருந்தாலும், முஹல்லாவில் 100 வருஷம் பயான் கேட்டிருந்தாலும், எத்தனை மௌலூத் ஷரீஃபில் உட்கார்ந்திருந்தாலும், எவ்வளவு உலமாக்குடைய பயானை அவர் கேட்டிருந்தாலும் கூட, அவர் 100வது வயசில் ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால் அந்த ஹதீஸ் அவருக்கு புதுசாக இருக்கும். நல்லா வணங்கணும், அந்த ஹதீஸ் புதுசாக தான் இருக்கும். இதை கேட்ட ஹதீஸாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், உங்க ரசூல் நீங்க தெரிஞ்சிக்க வேணாம்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான். அப்போ நபியை நாம் தெரிந்து கொள்வது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நபியுடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ நீங்களாம் நல்ல வாப்பா அம்மாவுக்கு நம்மளாம் பிறந்திருக்கோம், நம்ம வாப்பா அம்மாலாம் மொழுதுக்கு போப்பா, குர்ஆன் குர்ஆன் போப்பா அப்புறம் நம்ம அடித்து துரத்தி விட்டாங்க, நம்ம குர்ஆன் ஓதணும், மொழுதுலாம் ஓதணும், அந்த அடிப்படையில் வரும். எத்தனை குழப்பவாதிகள் வந்தாலும் கூட நம்ம அந்த அக்கீதா விட்டு மாற மாட்டோம். ஏன்னா நம்முடைய வாப்பா அம்மா அப்போ இருந்த உஸ்தாதமார்கள் நம்ம கொடுத்த அந்த இல்மு. இப்போ சொல்கிறேன், நாங்கள் ஒரு இமாமா இருக்கோம், ஒரு ஆலிமா இருக்கோம், ஒரு பள்ளி இமாமா இருக்கோம், பயான் செய்கிறோம், 4 மதுஹபை தான் பின்பற்றணும். இப்போ மெட்ராஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹனஃபி ஷாஃபி தான் இருக்குது. அதர் கண்ட்ரீஸில் ஹம்பலி மாலிக் இருக்குது. இப்போ ஷாஃபியை தான் பின்பற்றணும், ஹனஃபி மதவை தான் பின்பற்றணும். யார் சொல்லிக் கொடுத்தா? எங்கள் உஸ்தாதுமார்கள் இந்த கிதாபெல்லாம் படிப்பதற்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு கிதாபை பார்த்தாலும் கூட எங்கள் உஸ்தாத் சொன்ன கல்வியில் இருக்கும். நாங்கள் மதம் போட்டு மாற மாட்டோம். ஏன்னா நம்ம காலம் அப்படி இருந்துச்சு. ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது.
இப்போலாம் உஸ்தாத பாருங்க வீட்டில் போய் ஓதி கொடுக்குறாங்க. ஒரு காலத்துக்கார மக்தபுக்கு நம்ம போவோம், இப்போ உஸ்தாமா வீட்டுக்கு வராங்க. இப்போ எப்படின்னு சொன்னால் மேலே சொன்ன ஆயத்து படிக்கி அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. மேலே அல்லாஹ் சொல்லிட்டான், குன் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும், உன் தாயை விட, தந்தையை விட, அப்பாவை விட, உம்மாவை விட, அண்ணன் தம்பியை விட, மனைவியை விட, உங்களுடைய சம்பாதியத்தை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, உங்களுடைய சேமிப்பை விட, நீங்கள் வசிக்கிற வீடை விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு முதல் பட்சத்தில் இருக்க வேண்டும். மாறாக இவைகளெல்லாம் முதல் பட்சத்தில் இருந்து அல்லாஹ்வும் ரசூலும் இரண்டாம் பட்சத்திற்காக வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபதரப்பசு ஹத்தா யாதி அல்லாஹு பி அம்ரிஹி. அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்கன்னு சொல்றான். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, உலக கல்விக்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டு மறுமையுடைய கல்விக்கு இரண்டாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன், இதுதான் உதாரணம், அவ்வளவுதான். அப்ப மீலாது விழாவின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நபியை பற்றி மேலும் நாம் தெரிந்து கொள்வது. நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சது குறைவு தான், இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது தான் அதிகம். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இதுதான் மீலாது விழாவின் நோக்கம். இந்த நோக்கம் கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை கொண்டு போய் உம்மத்திடம் சேர்ப்பது அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஹைர் ஹாசிரே கலாம். இந்த உலகம் மதிப்பிற்குரிய நம்ம பள்ளியாசுடைய இமாம் சாப் ஆஷிக் ஹசரத் கிபிலா ரொம்ப அழகாக பேசினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அளவுகோல் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, நபியின் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய முஹப்பத்தை பொறுத்து ஈமான் அளவுகோலாக எடுக்கப்படுகிறது. எப்படி போல, வாப்பா உம்மா மேலே உள்ள ஈமானை வச்சு, அவங்க மேலே உள்ள பாசத்தை வச்சு, முஹப்பத்தை வச்சு உங்கள் ஈமான் அளக்க போவதில்லை. உங்களுடைய மனைவி மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், இவங்க எல்லாரையும் நம்ம மதிக்கணும். பாப்பாவை மதிக்கணும், உம்மாவை மதிக்கணும், மனைவிக்கு கண்ணியம் கொடுக்கணும், பெற்ற பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மரியாதை செய்யணும், தீனுடைய கல்வி கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் ஈமானுடைய அளவுகோல் அல்ல. மாறாக நபியின் மீது நீ வைக்கிறீங்க பத்தியா ஒரு முஹப்பத், அதுதான் உங்களுடைய ஈமானுக்கு அளவுகோல். அதனால நபியை நேசிச்சதுனால பாப்பா அம்மாவை ரோட்டில் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இவங்க எல்லாரும் நேசமும் வேணும், ஆனால் அதுக்கெல்லாம் அளவு இருக்கு. ஆனால் நபியுடைய முஹப்பத்துக்கு அளவில்லை. இதுதான் பயான். இப்போ பாருங்க, ஒரு தாய்க்கு பிள்ளை மேலே பாசம். பொதுவாக இந்த உலகத்தில் யார் நமக்கு தொல்லை தருகிறார்களோ, யார் நம்முடைய வாழ்க்கையில் டிஸ்டர்ப் செய்கிறார்களோ, அந்த அளவுக்கு அவங்க மீது நமக்கு கோபம் வரும், வருத்தம் வரும். இது உலகத்துடைய நியதி, இது உலகத்தின் நியதி. என்னால் ஒரு ஆளுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு என் மேலே அவருக்கு வருத்தம் இருக்கும். உங்களால் எனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த அளவுக்கு வருத்தம் உள்ளத்தில் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய வயிற்றில் சுமக்கும் போது அது என்னென்ன சிரமம் என்பது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தாயோடைய கருணை தான் அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். தனக்கு உதாரணமாக தாயை தான் அல்லாஹ் காமிக்கிறான். வக்குர் ரப்பிர் ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அந்த தாய் பிள்ளைய வயிற்றில் சமக்கின்ற போது படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், அப்போ அந்த பெத்த பிள்ளை மேலே தாய்க்கு கோவம் வரணும். கோவம் வரல. உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாதுகாக்கணும். யாருக்காவது கீழே விழுந்துட்டாங்க, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு வச்சிங்களேன், மாவு கட்டு போடுவாங்க, பெயின் கில்லர் கொடுப்பான். ஃபஸ்ட்டு ஊசி போடுவான், ரெண்டாவது மாத்திரை கொடுப்பான். ஏன்னா அந்த உடஞ்ச இடத்துல வலி ஏற்படும். இப்போ நாம் போய் அவங்கள பார்க்க போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, ஹஸ்ரத் துஆ செய்யுங்க, கை ரொம்ப வலிக்குது, கை வலிக்குது ஹஸ்ரத், இடுப்பில் ஜாயின் ரொம்ப வலிக்குது ஹஸ்ரத், வலி குறைய துஆ செய்யுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஹஸ்ரத் பயங்கரமான தலைவலிக்குது ஹஸ்ரத், யாரை பார்த்தா எரிச்சலாக இருக்குது, துஆ செய்யுங்க, தலைவலிக்குது, வலி குறைய துஆ செய்யுங்க. ஆனால் பிரசவத்தில் மட்டும் ஹஸ்ரத் வலி வரத்துக்கு துஆ செய்யுங்க. வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் வருதா? மற்ற இடத்துலாம் வலிக்காக துஆ செய்யுங்க, வலி குறையணும் துஆ செய்யுங்க நீங்களே, இப்போ பிரசவத்தில் துஆ செய்யுங்க ஹஸ்ரத், வலி வரத்துக்கு மருந்து வேற வைக்கிறான். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைய பார்க்கணுங்கிற ஆசை, எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அந்த தாய் வேதனைப்படும் போது நாம் பக்கத்துலேருந்து என்னம்மா வலிக்குதா நம்ம கேட்க முடியும் தவிர்த்து அந்த வலியை ஒன்று அந்த தாய் மட்டும்தான். சும்மா அப்படி எட்டி ஓடிச்சதுன்னா அந்த பெயின் என்ன அது அவங்களுக்கு தான் தெரியும். அதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொன்னாங்க, தன் தாயை தன் தலை மீது தோல் மீது வச்சுட்டு தவாப் செய்யும் போது
நபி அங்கே தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சோன்னா அந்த சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் என்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு இது போதுமானதா, இது பரிகாரமாக கேட்டப்போ, இல்லை, நீ வயிற்றில் இருக்கின்ற போது உன்னுடைய காலால் உன் தாயுடைய வயிற்றை எட்டி உதைக்கின்ற போது அந்த வலிக்கு இது சமம் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிறக்கின்ற போது அந்த வலி வேதையில் அந்த புள்ளைய தாய் தான் சாவடிக்கணும் முதல்ல. ஆனால் புள்ள பிறந்த உடனே தாயுடைய முகத்தை மலர்ச்சி முதல்ல கேட்பாங்க, தாய் மேலே கேட்பாங்க, சொல்லுங்க பார்ப்போம், ஃபஸ்ட்டு புள்ள கருப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா, முதல் கேள்வி அதுதான் ஃபஸ்ட்டு. நாம் என்ன துவா கேட்போம், ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ அல்ஹம்துலில்லாஹ் பிறக்கிற புள்ள ஊனம் இல்லாமல் பிறக்கும். என்னங்க, ஊனம் இல்லாமல் பிறக்கணும், கை கால் பாதிப்பு இல்லாத பிள்ளையாக பிறக்கணும், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் வாப்பாவுமாக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கணும். ஏன்னா அந்த பிள்ளையை அவங்க தான் பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சும்மா பிள்ளை பிறந்த சாதாரண விஷயம் இல்லைங்க, சும்மா லேசாக விஷயம் இல்லைங்க. அப்போ என்ன செய்யணும், அந்த தாய்க்கு அந்த உள்ளத்தை அல்லாஹ் பாசத்தை போடுறான். இப்போ ரெண்டாவது பாருங்க, அடுத்தது உதான் நிறைய சொல்லலாம். அப்போ இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவது பிரியத்தை கொண்டு இயக்குகிறான். இப்போ ஹசரத்துக்கு என் மேலே பிரியம், அவங்களுக்கு என் மேலே பிரியம், இந்த அவங்களுக்கு என் மேலே பிரியம், இவங்களுக்கு என் மேலே பிரியம், இப்படி உலகத்தை அல்லாஹ்தாலா இயக்குவது முஹப்பத்தை கொண்டு பிரியத்தை கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்றான். இப்போ ஒரு வீட்டில் வாப்பா சின்ன வயசு இறந்து போயிட்டார், மொத்தம் 5 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க வைங்களேன், பாப்பா சின்ன வயசு இறந்துட்டாரு. முதல்ல இருக்க ஆம்பளை பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சீக்கிரம் கல்யாணம் முடிக்க மாட்டார். மற்ற தங்கச்சிகள்லாம் நிக்கா செஞ்ச பிறகு தான் அவர் நிக்கா செய்வார். ஏன்னா நாம் நிக்கா செஞ்ச பிறகு நமக்கு வந்த மனைவி எப்படி நமக்கு தெரியாது. அதனால் பாப்பா இல்லை, அந்த மகாமில் இருந்து மற்ற பிள்ளைங்களுக்கு மற்ற தங்கச்சிகளுக்கு நிக்கா செஞ்ச பிறகு அண்ணன் நிக்கா செய்வார். ஏன்னா இது ஒரு வகையான பாசம். இப்படியாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் சகோதர சகோதரிகள் மீது அல்லாஹ் பாசம் வச்சிருக்கான். அதனால தான் உலகம் இயங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மஜ்லிஸில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய சகோதரிகளுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் நிக்கா செஞ்சு அதிகமான வயசு நிக்கா செஞ்சு அதுக்கு லாஸ்ட் நிக்கா பண்ணாரு. தன் தாயை ஹஜ்ஜுக்கு அவரால் முடியல, நான் பேச சொல்ல விரும்பல, இங்கே இருக்கிறார், தன்னுடைய தாயை வந்து ஹஜ்ஜில் வண்டி தள்ளிட்டு போனார். ஏன்னா வாப்பா சின்ன வயசு இறந்துட்டாங்க, தங்கச்சி எல்லாம் கரை சேர்த்த பிறகு கடைசியாக நிக்கா முடிச்சார் அவர். இன்றைக்கி அல்லாஹ் அவர் ரொம்ப கண்ணியமாக வச்சிருக்கிறான். அவங்க பிள்ளைங்களாம் நிக்காயி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அவருக்கு நான் மஜ்லிஸ் தான் இருக்கிறார். நான் எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் வந்துட்டார். நான் என்ன செய்யறது, நான் எடுத்த சப்ஜெக்ட் அப்படி அல்லாஹ் கேட்டால் அவர் வந்துட்டார் அவர். ஆக அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பிரியத்தை கொண்டு அல்லாஹ் உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றான். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் மசாக்கின தரலவுனஹா இந்த கோண ஆயுதம் எல்லாம் சொல்கிறான். தான் வாழக்கூடிய முஹல்லால ஒரு வீட்டில் அவங்களுக்கு பிரியம் இருக்கும். இப்போ எனக்கு இந்த மொஹல்லா விட்டு வேறு மொஹல்லாவுக்கு போது மனசு வராது. ஏன்னா இந்த மொஹல்லா விட்டு பாருங்கள், இந்த ஏரியா விட்டு அந்த பக்கம் தாண்டா மௌலுதெல்லாம் கிடையாது. ஐசோஸ் தாண்டா மௌலுது எதுவுமே கிடையாது, மீலாது கிடையாது, நான் தருத் நான் ஃபாத்தியா எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மொஹல்லா மட்டும்தான் ஷைഖுமார்கள் வந்த இடமாகவும் நல்லோர்கள் வந்த இடமாகவும் நபியுடைய சஹாபாக்குடைய வலிமார்களை கொண்டாடக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இப்போ இந்த மொஹல்லா விட்டு போது எனக்கு மனசு வராது. ஏன்னா எனக்கு இந்த மொஹல்லாமே எனக்கு பிரியம். இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சில பேருக்கு தான் வாழ்ந்த வீட்டில் ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்கும். வாடகை வீட்டிலே இருக்கிறான், நல்ல வீடு தான், திடீர்னு ஹவுஸ் ஒன்று காலி பண்ண சொல்லிட்டாங்க, கஷ்டப்படுறான். ஆஹா நல்ல முஹல்லா நல்ல வீடு, வேற வழி இல்லை, ஹவுஸ் ஒன்று காலி பண்ண சொல்றாரு, நான் வெளியே போறேன், மனசு வெறுத்து வெளியே போறான். அதே மாதிரி தான் சம்பாதித்த சேவிங்ஸ் காசு பணத்தின் மீது பிரியம் அதிகம் இருக்கு. உலகத்தில் ஒரு மனிதன் வந்து எனக்கு காசு மேலே பிரியமே இல்லைன்னு சொன்னால் அவன் பச்சை பொய் சொல்லன்னு அர்த்தம். உலகத்தில் ஒரு மனிதன் எனக்கு காசு மேலே பிரியம் இல்லை, எனக்கு அறவே முகப்பத் இல்லைன்னு சொன்னால் அவன் பச்சை பொய் சொல்லலான்னு அர்த்தம். 2 பேர் தான் காசு பண்ண மேலே பிரியம் இல்லாதவங்க. ஒன்று நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள். இதை தவிர்த்து பாக்கி சராசரி மனுஷருக்கு எல்லாருக்குமே காசு மேலே ஆசை இருக்குது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ எல்லாருக்குமே எல்லா விஷயம் மேலே பிரியம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பிரியம் எல்லாம் அளவோடு இருக்க வேண்டும். ஏன் மனைவி மீது முகப்பத் அதிகமான பிரச்சனை, ஏன் தாய் மீது முகப்பத் அதிகமான பிரச்சனை, ஏன் சொத்து பத்து மீது அதிகமான ஆசை வந்தால் ஏன் பிரச்சனை சொன்னால், ஒரு ஸ்டேஜில் இந்த முகப்பத்து ஷரியத் என்ற எல்லை கோடை தாண்டிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீர்னு ஒரு புள்ள ஏதாவது ஒரு விபத்து ஆகிடுச்சு, திடீர்னு இறந்து போயிடுச்சுன்னா அவன் சொல்கிற வார்த்தை தெரியுமா, அல்லாஹ்க்கு கண்ணு தெரியல போல் தெரியுது. ஊரில் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான், அல்ல என் பிள்ளை தான் சாவடிக்கணுமா அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதுவும் தொழுகிற மக்களே இருக்கிறாங்க.
அப்போ அந்த முஹப்பத்து ஷரியத் என்ற எல்லை கோடை தாண்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஒரு தீர்க்கதரிசி யாருமே இல்லை. ஆனால் பாப்பா இறந்து போய் மகன் மேலே அடக்கம் பண்ணுவார், இதான் நாம் பார்த்த சுன்னத்து. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளை அடக்கம் மட்டும் மேலே நிற்கிறாங்க. பிள்ளை அடக்கம் மட்டும் மேலே நிற்கிறாங்க. எத்தனை பிள்ளை அடக்கம் பண்ணாங்க நான் பார்க்க செஞ்சோமா? அப்போ ஒரு நாளாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேலே ஒரு வருத்தமான ஒரு வார்த்தையை காரணம் தெரியுங்களா? அவங்களுக்கு மனைவியை விட பிள்ளையை விட எல்லாத்தையும் விட அல்லாஹ் மேலே முஹப்பத் இருந்துச்சு. அதனால் அந்த வார்த்தை நபியோட வாழ வரல. அதனால் அதுதான் அளவுகோல். ரெண்டாவது, ஏங்க அதிகமாக நேசிக்கக்கூடாது? சொந்த பந்தங்களை பாப்பா அம்மாவை நல்ல விளங்குங்க. என்றாகிலும் ஒரு நாள் இவர்கள் அனைவரையும் விட்டு நாம் பிரிய போகிறோம். நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ, பாப்பாவையோ உம்மாவையோ மனைவியையோ பிள்ளையோ கட்டின வீடையோ சொத்து பத்தையோ சேவிங்ஸையோ எதை நீங்கள் இந்த துனியாவில் நேசித்தாலும் ஒன்று அது உங்களை விட்டு வெளியே போயிடும், இல்லை நீங்கள் அதை விட்டு பிரிஞ்சிடுவீங்க. இதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்கிற ஒரே விஷயம். ஒன்று ஷரியத் என்ற எல்லை கோடை தாண்டி விடுவீர்கள், இரண்டாவது இவைகள் அனைத்தும் உங்களை விட்டு பிரிந்துவிடும். இப்போ ஒரு மனுஷன் இறந்து போயிட்டார், கபருக்கு கொண்டு போகிறாங்க, உள்ளே அடக்கம் பண்ணுறாங்க. நாம் எல்லாம் எத்தனையோ ஜனாசாவை இங்கே தொழுதோம், அங்கேயும் தொழுதுருக்குறோம், இமாம் தொழு வச்சிருக்கிறாங்க, சம்மந்தப்படும் தொழு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் நடந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ண போவாங்க, சில பேர் இப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அடக்கம் பண்ண போது கபருக்கு போன உடனே கபர் உள்ள வச்சோடனே என்ன கேள்வி கேட்பாங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன கேள்வி கேட்பாங்க? மன் ரப்புக, ஓ ரப்பு யாரு? ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என் ரப்பு, அல்லாஹ் தான் என் ரப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்வாலுக்கு இந்த ஜவாபை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம எல்லாருக்கும் சரிதான். யாரெல்லாம் இது வரைக்கும் அடக்கமாயிருக்கிறாங்களோ அவங்க நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள், அவர்களுக்கும் அந்த முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அழகான முறை சொல்ல தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ரெண்டாவது யாரை காமிக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லல் பெருமானார் அருள் ரூபம், அருள் சொரிந்த ரூபம், அந்த முகம், அந்த முகத்தை அவங்கள காமிக்கிறாங்க. ஏன் கபரில் காமிக்கிறாங்க? பல விளக்கங்கள் இருக்கு. மா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், இவளை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லுவோம்? யார் மௌலுது ஓதியிருந்தாங்களோ, யார் சீர்னி பண்ணாங்களோ, யார் நபி மேலே சதக்கா கொடுத்தாங்களோ, யார் மீராதை கொண்டாங்களோ, நபியை காமிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க? ஹாதா ஹபீபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா அலீமுல் ஜா, நாம சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹை அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த இடத்துல இன்னொரு வியாக்கணம் வைங்க. நபியை ஏன் அல்லாஹ் காமிக்கிறான் அப்படின்னா, இத்தனை நாளாக மனைவியோடு பிள்ளைகளோடு காசு பணத்தோடு காரில் போயிட்டு வந்துட்டு போக்குவரத்தில் தாம்னு வாழ்ந்தேன், இப்போ மௌத்தா போயிட்டேன், இப்போ கபருக்கு வந்துட்டேன். இந்த உலகம் வேற, அந்த உலகம் வேற. மேலே இருக்க யாரும் கபருக்குள்ளே வர முடியாது, கபருக்கு உள்ள இருக்க நீ மேலே போகவும் முடியாது. இப்போ நட்டுதல் அட்டு, ஆதரவு இல்லாமல், யாரையும் பார்க்க முடியாமல் அனாதையா நீ கிடக்கிற உம்மத்தி, நான் வந்துட்டேன பார், நான் என் முகத்தை பார். உனக்கு ஆறுதல் இல்லைன்னு கிடக்காத, கஃன் துணி போட்டு கட்டிட்டாங்க, ஃபேன் காத்து கிடையாது, லைட்டு கிடையாது. நீ ஷஹீதாக இருந்தால், ஒரு கால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீ போர் செய்திருந்தால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கால் நீ அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் வாளை தூக்கி நீ போர் செஞ்சிருந்தா, உடம்பெல்லாம் காயம் பட்டு ரத்தம் வருது பித்தியா, அவங்க ஜனாசா கிடையாது, அவங்களுக்கு குளிக்க வேண்டிய கடமை இல்லை, சும்மா ஜன்னத்தை தொச்சா போதும், கஃன் போட்டா போதும். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒரு கால் உனக்கு காயம் பட்டு ரத்தம் வந்து உன் கஃன்ல இருந்து உன்னை அடக்கம் செய்து விட்டால், ரத்தம் வந்த இடம் ஜொலிக்கும், அப்படியே கபர் வெளிச்சமா இருக்கும். என்ன, அந்த காயம் பட்ட இடத்த ரத்தம் பத்த ஜொலிக்கும்னாங்க. நாம் யாரும் ஜிஹாதுக்கெல்லாம் போகல, நல்ல வீட்டில் சாப்பிட்டு சலாமத்தாக இருந்து பிபி சுகர்லாம் ஏறி தான் போயிருக்கிறோம். இப்போ என்ன செய்வேன்? ஆறுதல் இல்லையே, என்ன செய்யுது? அப்போ அல்லாஹ் நபி சொல்கிறாங்க, உம்மத்தி நான் இருக்கிறேன், என் முகத்தை பார்த்து இந்த கபரை நீ ஆறுதல் அடைந்து கொள் வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நீங்கள் யாரை நேசிக்கணும் சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க, நீங்கள் யாரை நேசிக்கணும்? நிரந்தரமாக இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கை எவ்வளோன்னு தெரியாது, எத்தனை ஆண்டுகாலம் நமக்கு தெரியாது, எவ்வளோ நாள் கபரில் கடக்க போகிறோன்னு தெரியாது. அப்படி இருக்க போறவங்களுக்கு நீ யாரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அவன் தான் கபர்ல இருப்பான், அந்த இடத்துல யாருமே இல்லை, நபி கூட நீ வாழ போற, அந்த நபியை நீ துனியாவை நேசிச்சு சொன்னா ஆகிரத்து ரொம்ப லேசா போயிடும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்.
ஆனால் தான் அல்லாஹ் தஆலா அங்கே வந்து அந்த திருமுகத்தை நமக்கு அல்லாஹ் காமிக்கிறான். இந்த முகத்தை நீ பார்த்துக்கொள், இந்த முகத்தை நீ பார்த்துக்கொள். சும்மா ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அழகான வார்த்தை, வரவேற்க வேண்டிய வார்த்தை, எல்லா முஸ்லீமோட முமின வாயில வர வேண்டிய வார்த்தைங்க. ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச மோகல்லா வெள்ளிக்கிழமை ஜும்மா என்ன சொல்றாங்க, சையதி யா ஹபீ பி மௌலாயி லக ரூஹி ஃபிதா கல்பி ஃபிதா ஜிஸ்மி ஃபிதா மாலி ஃபிதா அஹ்லி ஃபிதா குல்லுனா ஃபிதா. எல்லாமே ரூஹின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த கல்வி தேவை கிடையாது, தப்பா நினச்சிக்காதீங்க. கல்வி தேவை ரூஹா கொடுத்துட்டா அதுக்கப்புறம் கல்வி என்ன இருக்குது, சொத்து பத்து என்ன இருக்குது, மனைவி மக்கள் என்ன இருக்குது. இருந்தாலும் மகான்கள் அந்த வார்த்தையை சேர்த்துருக்கிறாங்க. இது போக அந்த மகான்கள் குல்லுனா ஃபிதா ஏதாவது விட்டு போயிடுச்சு என்ன செய்யுது. அதனால மொத்தமாக எல்லாமே என்ன சொல்லலாம் சொல்லிட்டோம். நம்ம வாயில் தான் சொல்கிறோம், ஒத்துக்கிறீங்களா? சலாம் பைத்தில் நம்ம வாயில் தான் சொல்கிறோம், வாயில் தான் சொல்லணும். சையதி யா ஹபீ பி மௌலாயி லக ரூஹி ஃபிதாரி குடுரு குடுரியா, நீ குடுனா குடுப்பியா? ஐயோ எங்க கேட்றாதீங்க, செஞ்சு வானாங்க அப்படி நம்ம சொல்லுவோம். ஜபான் மே போல்தா क्या भाई, ஜபான் மே போல்தா சையதி யா ஹபீபி மௌலாயி லக ரூஹி ஃபிதான்னு சொல்றோம். ஆனால் இந்த ரூஹி ஃபிதாவை எப்படி சஹாபாக்கள் பயன்படுத்தினா தெரியுமா? சஹாபாக்கள் அவங்க வாயில சொன்னாங்க, அது ஹால் நிலுவை நேரடியாக கொண்டு வந்தாங்க சஹாபாக்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற ஒரு சஹாபி ஒரு போருக்கு போகிறாங்க. போருக்கு போகும்போது நபி மேலே அம்புகள் வந்து பாயுது, நபி மேலே அம்புகள் பாய்கிறது. பாய்கின்ற போது தன்னுடைய கேடயத்தை கொண்டு தடுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் நிறைய அம்பு வர வர கேடயம்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ வேற வழி இல்லை, ஆனால் திரும்ப அம்பு வருது. நான் கதை சொல்லலை, வரலாறு பாருங்க, ஹிகாயத்து சஹாபல பாருங்க. ஒரு ஸ்டேஜில் நபி மீது அம்பு வரும்போது தன் கையால் தடுக்கிறாங்க. தடுக்க முடியுமா? கையால் வச்சு பாருங்க, அம்பு வந்து கையில் 70 ஓட்டங்கிறாங்க அந்த கையில், அவங்க கையில் நபி மேலே படாமல் இருக்கிறதுக்கு. இதான் ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், எங்கள் உயிர் உங்களுக்கு அர்ப்பணம். இதான் அப்போ சொன்னாங்க, நபி வார்த்தை சொன்னாங்க, போர் முடிஞ்ச வார்த்தை சொன்னாங்க, நடமாடக்கூடிய ஷஹீத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். ஷஹீத்னா போய் சென்றாங்க அர்த்தம் மேலே. ஆனால் நடமாடக்கூடிய ஷஹீத். ஒரு போருக்காக நபி தயார் செய்கிறாங்க. எல்லாம் அந்த போருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. உதவி செய்யும் போது சில பேர் காசை கொடுத்தாங்க, சில பேர் பொருளை கொடுத்தாங்க, சில பேர் கேடயத்தை கொடுத்தாங்க, சில பேர் அரிசி கோதுமை மாவை கொடுத்தாங்க. போர்னு சொன்னால் எல்லா மெட்டீரியலும் ஒன்றா வரும் வச்சாங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு பெண்மணி சஹாபி பெண் வந்து ஒரு வருஷம் புள்ள உட்காந்து கையில் கொடுக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பிள்ளையை வச்சிங்க, என் போருக்கு இந்த பிள்ளையை வச்சிங்கன்னு. நபி கேட்குறாங்க, இந்த பிள்ளையை வச்சு நான் என்னமா செய்ய போருக்கு? அவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நோக்கி அம்பு வரும்போது ஈட்டி வரும்போது என் பிள்ளையை நீங்கள் கேடயமாக வச்சுக்கங்க. நம்ம கொடுப்போமா? நம்ம உயிர் போயிடும். நம்ம பிள்ளைக்கு எதனா நம்ம அப்படியே துடிக்கிறோம், பதறோம். ஆனால் அவங்க பாருங்க, நபியை உண்மையாக நேசித்தாங்க, உயிரை காட்டி நேசித்தாங்க, வாப்பா அம்மாவோட அதிகமாக நேசித்தாங்க, தன் நப்சோட அதிகமாக நேசித்தாங்க, பெத்த பிள்ளையை கொடுத்தாங்க. நம்ம பிள்ளையை நம்ம கொடுப்போமா? மௌலுது காசு கொடுங்க, இந்த ஒரு 50 ரூபா வச்சிங்க, ஒரு 100 ரூபா வச்சிங்க. ஆனால் சஹாபாக்கள் தன் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் நபி மேலே வச்சுட்டாங்க. அப்போ உண்மையிலே நபியை கொண்டாடியது, நபிக்காக உயிரை கொடுத்தது சஹாபாக்கள் மட்டுமே. அந்த இஷ்குடைய விளைவு தான், அந்த நபியுடைய இஷ்குடைய விளைவு தான் மாஷா அல்லாஹ். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி உம்மு ஹபீபா. ஹஸரத் 5 मिनट में ख़त्म करेंगे हज़रत. இல்லை 5 मिनट में ख़त्म करता हूँ, 5 मिनट 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத்துக்கு உருதுல பேசுறது தான் மனசு செய்வான். அதனால் வந்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி உம்மு ஹபீபா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க வீட்டுக்கு அபூ சுஃபியான் வராங்க. இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா இவங்க யாரு? அப்போ அவங்க இஸ்லாத்தில் இல்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுடைய பாப்பா, பெத்த தகப்பன் வீட்டுக்கு வராரு. வீட்டில் ஒரு பாய் ஒன்று விரிச்சிருக்கு. பாப்பா உள்ளே வந்தவுடனே மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அந்த பாயை டக்குன்னு எடுத்துட்டாங்க. உடனே வாப்பா கேட்குறாங்க, ஏம்மா நான் உன் வாப்பாம்மா, உன்னை பெற்ற தகப்பேன், ஏம்மா பாய் எடுத்தேன்னு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரக்கூடிய பாய். நீங்கள் கலிமா சொல்லாத முஷ்ரிக், நீங்கள் அதில் உட்காரக்கூடாது.
எங்க வந்தது வாப்பாங்க, வந்தது வாப்பா. 1000 தான் இருக்கட்டும், களிமா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன்னை பெத்த தகப்பன், அந்த உரிமத்தை அவங்க இருக்குது. சொல்றாங்க அதுக்கு இன்னல் முஷ்ரிகீன நஜஸுன், 360 சிலை வணங்கக்கூடிய நீங்கள் முஷ்ரிகா இருக்கிறீங்க, நஜீஸா இருக்கிறீங்க. நபியுடைய சுத்தமான பாதையில் உட்கார்ந்துடாதீங்க பாப்பாவை. காரணம் நபி மேல உள்ள முஹப்பத். உவைசுல் கரணி ரஸியல்லாஹு தஆலா பல்லெல்லாம் உடச்சிக்கிட்டாங்க. நீங்களாம் கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க, அது ஒரு பக்கம் வைங்க. இந்த பல்ல உடைச்சாங்களா நபி? இந்த பல்ல உடைச்சிட்டாங்க, இந்த பல்ல உடைச்சிட்டாங்க. முதல்ல ஒரு பல்ல உடைக்கிறாங்க. உடைக்கும் போது இது இந்த பல்லா இருக்குமோ இல்லை அந்த பல்லா இருக்குமோ? உஹதில் நபிக்கு 4 ஷஹீதா போயிடுச்சு, 2 பல்லு ஷஹீதா போச்சு. அப்படி எல்லா பல்லும் உடைச்சிக்கிட்டாங்க. நபி அவர்கள் சொன்னாங்களா அந்த பல்ல உடைச்சிக்கொன்னு? சொல்லலை. நபி மேலே உள்ள முஹப்பத், அது நபியின் மீது உள்ள முஹப்பத்தை அவங்க செஞ்சாங்க. நபி வந்து சொல்லவே இல்லை, நீ விட்டுன்னு சொல்லவே இல்லை. காரணம் அவர்கள் கொண்டாடியது மீலாத். நபி அவங்க நேசிச்சாங்க. அந்த நேசத்தின் விளைவு தான் அது. அதனால இந்த மீலாது விழாவின் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஏதோ வந்தாங்க ஹஜ்ஜத்து சத்தமா ஆஹா ஓன்னு பேசினாங்க, அப்புறம் தபுரு கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம், அது மீலாது கிடையாதுங்க. நல்ல வேலைக்கு அது மீலாது இல்லை. அப்போ நீங்கள் என்ன மனசில் நினைக்கணும்? இப்போ வந்தோம், ஹஜ்ஜத்து பயான் செஞ்சாங்க, ஏதாவது உங்களுக்கு அமல் செய்கிற மாதிரி இருந்தால் அமல் செய்யுங்க. இல்லாட்டி ஒவ்வொரு மீலாது வரும்போது இந்த வருஷத்துக்கு நான் ஒரு சுன்னத் ஹயாத்தாக்குவேன், அப்படி ஒரு நியத்து வைங்க. ஒரு சுன்னத் ஹயாத்தாக்குவேன், நபியோட சுன்னத் ஏதாவது ஒன்று. அல்லது ஒவ்வொரு நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான்ல இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் நான் 100 தடவை ஸலவாத் ஓதுவேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நபியோட ஹதீஸை ஒன்று நான் படிப்பேன், ஒரு ஹதீஸை நான் படிப்பேன் என்பதாக நாம் அஸ்மு செய்வது தான் நபியுடைய ஷஃபாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அது அமைஞ்சிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி மீலாது விழா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் बाहर में एक बात घर में दूसरा बात नहीं. बाहर में एक बात, बाहर में வெளியே பேசும்போது ஒரு பேச்சு பேசுகிறாங்க, வீட்டில் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும், உலமாக்கள் பயன் கேட்டிருப்பீங்க. ஒரு ஆலிம் வந்து பயன் செஞ்சாங்களாம், அந்த சாணி வரிக்கி இருக்குல்ல, அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். வரிக்கி சாணியை அடித்து சோத்தை ஒட்டி அதை வந்து அடுப்பு எரிப்பாங்க. அப்படி எரிக்கிறது ஹராம். ஆலிம் வந்து பயன் செஞ்சுட்டாங்க, சாணி வரிக்கில் சோத்தை பத்தாதீங்க, அடுப்பு பத்தாதீங்கன்னு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் சோறாக்கலை. உடனே கேட்டாங்க, ஏம்மா நீ சோறாக்கலை? நீ தானேப்பா பையனில் சொன்ன சாணி வரைக்கில் வந்து சோறு வைக்கூடாது, சோறாக்கலை. அப்போ ஹஜ்ஜத் சொன்னாரா? அந்த பையனை வெளியே சொன்ன, வீட்டுக்கு சொல்லேன்னு. அந்த மாதிரி இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சொல்லிலே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. வரலாறு நீங்கள் பார்த்தீங்களா? கடைசி நபி தொழுகைக்கு போகும்போது ஃபதுல் இப்னு அப்பாஸ், இன்னொரு சஹாபி சரி அலி நாயகம் சொல்கிறாங்க, 2 பேரும் மாற்றி இருக்கலாம், ரிவாயத்து மாறி இருக்கலாம். 2 பேரோட தோலில் கையை போட்டுட்டு நபியுடைய கால் கட்ட விரல் பூமியில் கோடு போட்டு போகிற அளவுக்கு போய் ஃபர்து தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தாக இந்த உம்மத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு உம்மத்தை நாம் வந்திருக்கிறோம், உயர்வான ஒரு உம்மத்தில் வந்திருக்கோம். நல்லா கவனிச்சிங்க, மற்ற நபிமார்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. சாதாரண ஆளா மூசா அலைஹிஸ்ஸலாம்? தௌராத் கிதாபு கொடுக்கப்பட்டவர்கள். சரி, அது ஒரு பக்கம் வைங்க. எங்க அல்லாஹ் கூப்பிட்டு பேசினாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம. இதோட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? தூசினா மலை கூட்ட அல்லாஹ் பேசினா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு நபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமையே நமக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அல்லாஹ்க்கு எவ்வளோ பெரிய கிருபை, அந்த நபிக்கு எவ்வளோ பெரிய கிருபை. அவங்களுடைய உம்மத்தை நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. எங்க நம்ம கபரில் போய் உட்கார்ந்த உடனே நீ என்னுடைய உம்மத்து என்று நபி நம்மை பார்த்து சொல்வதை விட நாம் நபியை பார்த்து யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் உங்களுடைய உம்மத்து சொல்லும் போது நமக்கு என்ன தகுதி வேணும் யோசிச்சு பாருங்க. நபியை பார்த்து நம்ம சொல்லணும், யார் சொல்லலாம், நான் உங்கள் உம்மத்து சொன்னால் நம்முடைய உருவம் அப்படி இருக்க வேண்டும், நம் செயல்கள் அப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தோற்றங்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும், சுன்னத்தாக இருக்க வேண்டும், செயலுடைய சுன்னத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் சொல்ல முடியும், யார் சொல்லலாம் நான் உங்கள் உம்மத்து சொல்ல முடியும். அவங்க பதிலுக்கு சொல்லுவாங்க, நீ தான் என் உம்மத்துமாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நபியை மீலாதை நம்முடைய மௌத்து வரை நாமும் நம்முடைய சந்ததிகள் அனைவரும் கியாமத்து வரை இந்த மீலாதை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தையும் நபியுடைய இஷ்கை மனம் நிறைவாக
சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய கடைசி மௌத்துடைய வக்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கலிமா சொல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவான. எங்கெல்லாம் மீலாது விழா கொண்டாடுகிறார்களோ அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி எல்லா மீலாது விழாவையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யாரெல்லாம் இந்த மீலாது விழாவுக்கு பண உதவி பொருளுதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் துனியாவுடைய நியமத்துகளை அல்லாஹ் வாரி வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான சிறப்பு உரை நிகழ்த்திய ஹதரத் பிரதை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய துஆக்களையெல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த புனிதம் நிறைந்த தனது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அவனுடைய கிருபையை கொண்டு நசீபாக்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உலமா பெருமக்கள், பெரியோர்கள், ஜமாத்தார்கள், கண்ணியம் நிறைந்த தாய்மார்கள் தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் என்றென்றும் உண்டாவட்டுமாக என்று துஆ செய்து நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபக்கீர் லபி ஜமாஅத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.